விஜயபுரி அம்மன் கோயிலுக்குரிய சுமார் 16 ஏக்கர் பரப்பளவில் இந்த கூட்டம் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் மாபெரும் பிரச்சாரக் கூட்டம் இன்று டிசம்பர் 18, 2025 ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த சரளை என்ற இடத்தில் நடைபெறுகிறது. இந்து சமய அறநிலையத்துறைக்குச் சொந்தமான விஜயபுரி அம்மன் கோயில் இடத்தில் தாவேகாவினர் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்த கூட்டத்திற்கான விரிவான ஏற்பாடுகளை கட்சியின் நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜூனா ஆகியோர் நேற்று நேரில் பார்வையிட்டனர். மேலும் ஈரோடு எஸ்பி சுஜாதா பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கொங்கு மண்டல அமைப்புச் செயலாளர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. கரூர் துயர சம்பவத்திற்கு பின்னர் தமிழகத்தில் நடைபெறும் முதல் பிரச்சாரக் கூட்டம் இது என்பதாலும் ஈரோட்டைச் சேர்ந்த செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாலும் பெருந்துறையில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சுங்கச்சாவடி விஜயபுரி அம்மன் கோவில் திடலில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்கான விறுவிறு நடவடிக்கைகள் முன்னேற்பாடுகள் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் தாவேகா குறித்த சில தகவல்கள் இணையத்தில் வட்டமடித்து வருகின்றன. தாவேகாவுடன் கூட்டணி வைக்க நிறையவே ஆசைப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் விஜய் அதிமுகவுக்கான கூட்டணி கதவை அடைத்துவிட்டது போல பேசி வருகிறார். மேலும் செங்கோட்டையனும் விஜயிடம் இருப்பதால் தாவேகாவுடனான கூட்டணிக்கு அதிமுகவுக்கு இனி வாய்ப்பே இல்லை என்றே தெரிய வருகிறது. மேலும் எடப்பாடியுடன் இப்போதைக்கு கீழ்நிலை நிர்வாகிகள்தான் உடன் இருக்கிறார்களாம். இடைநிலை தலைவர்களில் பலர் எடப்பாடி மீது அதிருப்தியில் உள்ளார்களாம். எனவே இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் செங்கோட்டையனுடன் செல்லலாம் என்று கூறப்படுகிறது. செங்கோட்டையன் தாவேகாவுக்கு சென்றிருப்பது அக்கட்சிக்கு பெரிய அளவில் உதவும் என்றே கணிக்கப்பட்டு வருகிறது. காரணம், தேர்தல் என்றாலே அதிமுக திமுகவின் வியூகங்கள் எப்படி இருக்கும், பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம், தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் செங்கோட்டையனுக்கு நன்றாகவே தெரியும். எனவே திராவிட கட்சிகளுக்கு இணையான வியூகத்தை தாவேகாவுக்கு செங்கோட்டையனால் வகுத்துத்தர முடியும் என்றே தெரிகிறது. எந்தவிதமான அரசியல் அனுபவமும் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற விஜய் கட்சியை ஒழுங்குபடுத்தவும் நெறிப்படுத்தவும் அனுபவசாலியான செங்கோட்டையனினால் தாவேகாவுக்கு பலமும் பயனும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. குறிப்பாக தன்னுடைய ரசிகர்களை அரசியல்படுத்த நெறிப்படுத்த செங்கோட்டையனின் அனுபவம் நிறையவே விஜய்க்கு உதவக்கூடும். இதனால் செங்கோட்டையனுக்கு நஷ்டம் ஏற்படலாம் என்றாலும் விஜய்க்கு பலமாகவே கருதப்படுகிறது. அதற்கேற்றவாறு விஜயை முதல்வராக்குவேன் என தாவேகா நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனும் உறுதி கூறியுள்ளார். செங்கோட்டையன் வகுக்கும் பாதையில்தான் விஜயின் அரசியல் பயணம் செல்லும் என்றும் புஸ்ஸி ஆனந்தும் அறிவித்துள்ளார். இப்போது விஷயம் என்னவென்றால், விஜய் ஆலோசனையின் பேரில் கொங்கு மண்டலத்தில் மக்கள் அனைவருக்கும் தகவல் பரிமாறும் வகையில் ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நடத்தப்படுகிறது. இதன் நோக்கம் கூட்டத்தில் எந்தவிதமான குழப்பம் அல்லது கலக்கமும் இல்லாமல் அனைத்தும் அமைதியாக நடக்க வேண்டும் என்பதுதான். செங்கோட்டையன் தனது அனுபவத்தை பயன்படுத்தி இந்த கூட்டத்தை நன்றாக திட்டமிட்டுள்ளாராம். சின்ன சிக்கலான நிகழ்வும் ஏற்படாமல் அனைவரும் பாதுகாப்பாக கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்துள்ளார். விஜயின் தேர்தல் பயண திட்டங்கள், மாவட்ட சுற்றுப்பயணங்கள், சிறுபான்மையினர் ஆதரவு வலுப்படுத்தல் உள்ளிட்ட முழு பொறுப்புகள் செங்கோட்டையனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அதேபோல ஈரோட்டில் 10 நிமிடம் 20 நிமிடம் என்றில்லாமல் குறைந்தது அரை மணி நேரம் உரையாற்ற வேண்டும் என்று விஜய்க்கு செங்கோட்டையன் அறிவுறுத்தியிருக்கிறாராம். அது மட்டுமல்ல, விஜயிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை செங்கோட்டையன் பகிர்ந்துள்ளாராம். அதாவது தாவேகா வாக்கு வங்கி 28% என கணிக்கப்படுகிறது. இன்னும் 10% நோக்கி உழைத்தால் மாபெரும் வெற்றி கிடைக்கும். 18 வயதிலிருந்து 40 வயது வரை உள்ளோரின் ஆதரவு அதிகமாக உள்ளது. அதை இன்னும் விரிவுபடுத்தி 90 வயது வரை இருப்பவர்களின் ஆதரவையும் பெற வேண்டும் என்று விஜய்க்கு அறிவுறுத்தியுள்ளாராம். ஆனால் அவர்கள் யார், எந்த கட்சியில் இருந்து வரப்போகிறார்கள் என்பது ஈரோடு தாவேகா மேடையில்தான் தெரியுமாம். செங்கோட்டையனின் தாவேகா வருகையே கடைசி நேரத்தில்தான் தெரியவந்தது. அதுபோல செங்கோட்டையன் அழைத்து வரும் முக்கிய பிரமுகர்களும் யார் என்பது சஸ்பென்ஸாகவே உள்ளது. பிற கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சிலர் தாவேகாவில் இணைய உள்ளதால் அரசியல் கட்சி வட்டாரங்களே பரபரத்து கிடக்கின்றன.